ஓகேவா? மதுரைக்கு மறுபடியும் உங்களை பார்க்குறோம். தேங்க்யூ. உங்க படத்துல வந்து அந்த பாடல் காட்சியில வரக்கூடிய அந்த பேர் எல்லாருக்குமே ரீச் ஆன நிலையில இப்போ மறுபடியும் நூறு சாமி இது சரி, எப்படி சார்? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து நான் சசி சார் கூட ஒர்க் பண்ற 2வது படம். எப்படி வந்து பிச்சைக்காரன் 1ன்றது படத்தை தாண்டி ஒரு பெரிய ஒரு அர்த்தமுள்ள படமான, சமுதாயத்துக்கு தேவையான ஒரு படமான இது இருந்துச்சோ, அது மாதிரி 100 சமயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மெசேஜ் அடங்கின ஒரு படம். சமுதாயத்துல நம்ம பெண்களுக்கு வந்து ஆண்களுக்கு நிகரா நிறைய விஷயம் கொடுக்கப்படல. இயற்கையாவே வந்து நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டுருச்சு. அது அவங்க எண்ணத்திலேயே அதை அவங்களே நம்புற அளவுக்கு கல்ச்சர் வந்து அவங்கள மாத்திருச்சு. அதுல இருந்து ஒரு சின்ன விடுதலையா இந்த படம் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆஹ், ஆஹ், ஒரு சக்தியை கொடுக்கும்னு நம்புறேன் ஆக்சுவலா. சசி சார் இந்த கதையை சொல்லும் பொழுது ரொம்ப இதுல செகண்ட் ஹாஃப்ல ஒரு சின்ன கதாபாத்திரம் தான் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி சொன்னாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ் நடிச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு அருமையான கதையா இருக்கு சார், கண்டிப்பா நான் சப்போர்ட் பண்ணி சொல்லி பண்ணேன். நிறைய பேரோட தியேட்டர் ரியாக்ஷன்ஸ் பார்க்கும்பொழுது ஒரு அருமையான படத்தை எடுத்திருக்கோம்னு மிக சந்தோஷமாவும் பெருமையாகவும் எனக்கு இருக்கு. இந்த படம் வந்து நிறைய பேரை போய் சேரணும். இன்னுமே வந்து நிறைய ஆண்கள் கூட்டம் அதிகமாக வருது, பெண்கள் கூட்டம் வரணும், வந்து இந்த படத்தை பார்க்கணும். ஸோ இந்த மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிற வேலையை வந்து மீடியா நீங்கள் பண்ணணும். படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி அந்த விஷயத்த சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ மீடியா பீப்புளாக நீங்கள் அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. இது சமுதாயத்துக்கு எவ்வளோ முக்கியமான கண்டென்ட் உங்களுக்கு தெரியுன்றதுனால இந்த மக்கள்கிட்ட போய் சேர்க்குற வேலையை நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அ சிங்கிள் பர்சன் வந்து என்னால் நிறைய ஊர்களுக்கு போய் இப்போ அந்த படத்தை ப்ரொமோட் பண்ண முடியல. ஹீரோயின் வந்து ஒரு முக்கியமான வேலையாக லண்டன் போயிருக்காங்கன்றதுனால அவங்களால வர முடியல. இந்த படத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நேஷனல் அவார்டு காத்துட்ருக்கு. நீங்கள் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறது மூலமாக உங்கள் அக்காவுக்கு, உங்கள் அம்மாவுக்கு, உங்கள் பெரியம்மாவுக்கு, சித்திக்கெல்லாம் பண்ணுற ஒரு நல்லதாக நினச்சிக்கங்க. பெண்ஸ் பெண் பெண்கள் எல்லாரும் இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சார் பொதுவா வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருங்க. 80s கிட்ஸ் 90s கிட்ஸ்லாம் அந்த மேரேஜ்ன்றதே ஒரு தூரமாக இருக்கும்போது இந்த மறுமணம் அப்படின்ற ஒரு இது வந்து எந்த அளவுக்கு மக்கள் நீங்க பார்க்க ஒவ்வொரு தேட்டருக்கு போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு சிலர்லாம் அந்த ஃபீலை வந்து அவங்களால வெளிப்படுத்த முடியாம கண்ணீர் விட்டு அழுதுட்டு போயிருந்தாங்க அப்படி போறாங்க, பேச முடியாம அழுது. ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு ஆக்சுவலி லைஃப் டைம் கோலா இருக்கக்கூடிய ஒரு நிலையில நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பாக என்னோட என்னோட அம்மாவே பார்த்தீங்கன்னா அவங்களோட 26வது வயசுல வந்து கணவனை இழந்துட்டாங்க. இதை நான் வெளியே சொல்ல விரும்பல. இது வரைக்கும் நான் சொல்ல இது தோணலை. பட் வந்து சின்ன வயசுலயும் அதோட அவங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சாங்கன்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கல. கஷ்டப்பட்டோன்னு தெரியும். அம்மா மனசுக்குள்ள எவ்வளோ வேதனை இருந்திருக்குன்ற விஷயத்த அந்த டைம்ல என்னால் புரிஞ்சுக்க முடியல. காலேஜ் முடித்தேன், கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மா கஷ்டப்படுவாங்கன்னு நிறைய இன்டர்வியூல சொல்லுவேனே தவிர எவ்வளோ வேதனை அனுபவிச்சாங்கன்ற இந்த கதை மூலமாக தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்ன நடந்திருக்கு லைஃப்லன்ற விஷயம். நிறைய ஜென்ஸுக்கும் சொசைட்டிக்கும் வந்து ஒரு பெண்கள் கோத்ரூ பண்ணக்கூடிய விஷயம் தன் கணவனை எழுந்த பிறகு அப்படின்ற விஷயம் தெரியாது. ஈஸியாக வந்து ஒரு ஆண் பார்த்துட்டிங்கன்னா சின்ன குழந்தைய வளர்த்துட்டு இருக்கேன், அவங்களுக்கு ஒரு அம்மா இல்லாமல் வளர்க்க முடியலன்னு ஒரு ஒரு ஈஸியான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தப்பிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் வந்து குழந்தை உள்ள பெண்கள் வந்து இன்னொரு மறுமணம் பண்ணுறதுன்றது அது அவ்வளோ சுலபமாக சாத்தியம் கிடையாது. ஒரு ஒரு 100 பேர் ஒரு பெண்களில் ஒரு கணவன் இழந்த பெண்களுக்கு மேபி ஒரு 4 பேர் கல்யாணம் நடக்கலாம். 95% வந்து கஷ்டப்படுறாங்க லைஃப்பில். அதை வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணணும்னு கேட்குறதே கில்ட்டியாக நினைக்கிறாங்க. அது என்னமோ குற்றமாவா கில்ட்டியாவா ஃபீல் பண்ணுறதுனால நிறைய பெண்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துல வந்து தவிக்கிறாங்க அப்படின்றத தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. துணைன்றது வந்து தப்பு கிடையாது அப்படின்றத வந்து வலியுறுத்துற படமாக தான் இந்த படத்தை நான் பார்க்குறேன். கன்ஃபார்ம்டாக வந்து நல்ல ஒரு ரிசப்ஷன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அது லேடிஸை தாண்டி ஜென்ஸ் வந்துட்டு இருக்காங்க தியேட்டருக்கு. அவங்க கண்கலங்கி பேசினாங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு பெண் அழுதுட்டு போயிருந்தா நான் பரவாயில்ல. அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு வீடியோவில் பார்த்தேன்னு, ஒரு ஆண் எழுதிட்டு போறான்றதுனால ஆண்கள் சப்போர்ட் நிறைய வந்துருச்சு. பெண்கள் நிறைய பேர் படத்துக்கு வரணும், இந்த படத்தை பார்க்கணும். நீங்க வந்து ஆண்களா பெண்களை கூட்டிட்டு வரணுன்றது என்னோட எல்லா ஆசை. படங்களுமே ஓடிடி தளங்கள்ல வரக்கூடிய அந்த திரையரங்க தேடி மக்கள் வர்றாங்க. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆண்கள் வர்றாங்க, பெண்கள் வர்றாங்க. இந்த இந்த சமதளத்தை எப்படி பாக்குறீங்க நீங்க? திரும்ப திரைப்படம் எப்படி போய்கிட்டு இருக்கு மக்கள்? நல்லா போயிட்டு இருக்கு ஆக்சுவலா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஆஃப் லைட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த வருஷத்துல பெரிய படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல. சின்ன படங்கள் நிறைய படம் ஓடி இருக்குன்றதுனால மக்கள் வந்து கண்டென்ட் கொடுங்க, நாங்க காத்துட்டு இருக்கோம், பாக்குறோம்னு தான் சொல்றாங்க. அதனால வந்து நல்ல ஆரோக்கியமான விஷயமா படுது. ஸோ இப்படி மக்கள் இருக்கும் பொழுது நல்ல கண்டென்ட்டா படைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோஸுக்கும் சரி, ஸ்கிரிப்ட் தான் முக்கியன்ற மாதிரி நல்ல கதைகளா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சினிமா இண்டஸ்ட்ரி வந்து. ஒரு இசையமைப்பாளரா, ஒரு பாடகரா பார்த்த மக்கள் தொடர்ந்து ஒரு நடிகரா உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. வெவ்வேறு பரிமாணங்கள்ல வந்துட்டு இருக்கீங்க. தொடர்ந்து உங்களை நடிகரா தான் பார்க்க முடியுமா? இல்ல மீண்டும் உங்களுடைய இசையில படங்களை தமிழ் ரசிகர்கள் எதிர்பார்க்கலாமா? அது இப்போதைக்கு கொஞ்சம் படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக்லயே ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்றேன். இப்போதைக்கு என்னோட படங்கள் ஆரம்பிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து பெரிய ஹீரோஸ் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ என்னோட கதைகள் பார்த்தீங்கன்னா, பொதுவா நூறுசாமி, பிச்சைக்காரன் அப்படின்ற மாரி கதைகளா இருக்கிறதுனால, அது சீரியஸான பாட்டு தான் வந்துட்டு இருக்கு. எப்போ ஒரு மாஸ் ஹீரோக்கு பண்றேனோ, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் சாங்கு, டிஸ்கோ பாட்டுலாம் வரும். நான் கூடிய சீக்கிரம் ட்ரை பண்றேன். மத்தவங்களுக்கு பண்றேன். இப்போ சோசியல் மீடியால வந்து இந்த ஏஐ ஜெமினி இதுல வந்து என்னன்னா
ஹீரோயின்ஸ் வந்துட்டு மார்க்கிங் பண்ணி தொடர்ச்சியா ஆபாசமான ஒரு விஷயங்கள் பண்ணிருக்காங்க. நிறைய சின்ன சின்ன பொண்ணுங்களும் சரி, புதுல வரக்கூடிய ஹீரோயினும் சரி, ரொம்ப ஆபாசமா சித்தரிக்கிறாங்க. இதை நீங்க எந்த அளவுக்கு இதை நீங்க வந்து வன்மையா கண்டிக்கிறீங்க? இல்லை, நம்ம ஆரம்பத்துல இருந்து கண்டிக்க தானே செய்யறோம். இதை வந்து ஆதரிக்க முடியாது இல்லை. இது கண்டிக்க தான் செய்றோம். ஆனா தவிர்க்க முடியாது. இது வந்து ஃபியூச்சர் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலா. கண்டிக்கலாம், நான் நீங்களும் வந்து கண்டிக்கலாம். டெக்னாலஜி வந்துருச்சு அந்த மாதிரி. யாருனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது இப்போ ஃபியூச்சர்ல. வந்து கவர்மெண்ட் ஒரு பீஸ் தான் இதுக்கு ஒரு பெரிய அளவு புதுசா இருக்குன்னா இது இது நிறைய இது உலகளாவிய பிரச்சனை. இது வந்து தமிழ்நாட்டுல உள்ள கொடுமை மட்டும் கிடையாது. டெக்னாலஜிக்கு டெவலப் ஆயிருக்கு. அதை மார்ச் பண்ணி போடுறாங்கன்றது வந்து உலகம் ஃபுல்லா இந்த பிரச்சனை இருக்குன்றதுனால நம்ம தமிழ்நாடு சிஎம் மட்டும் நினைச்சா அதை பண்ண முடியாது. ஒரு இசையமைப்பாளரா நார்மலா ஒரு படத்துக்கு வந்து இசை செய்வது சப்போர்ட்டிவா இருக்கும் பட்சத்துல அன்னைக்கு மேனுவலா இருந்தது. இப்ப எல்லாமே ஏஐ வந்துருக்கும். ஈஸியா எல்லாருமே ப்ரொடக்ஷன் கொடுத்தாலுமே அந்த ரியாலிட்டி அந்த ஃபீல் அப்படின்னு வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க? மேனுவல் கிடைக்கிறதுக்கும் ஏஐ ஏஐ வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. எப்போ ரோஜாவோட மியூசிக் நீங்க கேட்டீங்களோ, இன்ஃபேக்ட் புன்னகை மன்னன்லேருந்தே அது ஏஐ அந்த கம்ப்யூட்டரைஸ்ட் மியூசிக்னு வரதான் செஞ்சிருச்சு. அதோட அடுத்த லெவல் தான் நீங்க பாக்குறீங்க. கம்ப்யூட்டர் மியூசிக்கோ ஏஐயோட மியூசிக்கோ நீங்க கேட்கறது வந்து புதுசு கிடையாது. ஏஐன்ற வார்த்தை போட்டு பண்றோம். மிஷின் மியூசிக் பண்ண ஆரம்பிச்சு பல நாள் ஆச்சு. என்னதான் பண்ணாலும் வந்து அதுலயும் சோல்ஃபுல்லான மியூசிக் கண்டிப்பா கொடுக்க முடியும். அதனால இப்போ ஒரு கேரளால இருக்கக்கூடிய மூவி பார்க்கும்போது வந்துட்டு அது வந்து என்னன்னா ஒரு தமிழ் மக்களை அதை எடுத்துக்கிறாங்க. நல்ல நல்ல சோர்ஸ் ரிவ்யூ வந்தாலே தமிழ் எடுத்துக்கிறாங்க, பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய தமிழ் படங்கள் அதோட நல்ல நல்ல படங்கள் இருக்கு. நல்ல ரிவ்யூஸ் வருதுன்னு நினைக்கிறீங்களா? அது மக்கள் ஏன் இல்லாம இல்ல ஆகுது. நிறைய படங்கள் ஓட தான் செய்யுது கேரளாலயும். நம்ம எந்த எந்த இப்ப எந்த எந்த இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே இப்ப துரந்தர் நம்ம ஊர்ல ஓடி இருக்கு. பாகுபலி நம்ம ஊர்ல ஓடி இருக்கு. நம்ம படம் அங்க ஓடி இருக்குன்ற மாதிரி ஆல்வேஸ் நம்ம படங்கள் நிறைய படம் இன்ஃபேக்ட் கேரளால தான் நம்ம படம் அதிகமா ஓடும். கேரளாவோட படம் வந்து இங்க இருக்க தமிழோடைய ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஈர்ப்பா இருக்குது. ஆ. அதே மாதிரி படங்கள் தமிழ் படம் நல்லா நிறைய என்ன சொல்றது கடைசி நிறைய படங்கள் நிறைய படம். ஆனா அந்த அளவுக்கு வந்து நீங்க ஆடியன்ஸ் கிட்ட வந்து இல்ல கதை தானே எல்லாமே. கதை சூப்பரா கமர்ஷியலா இருந்துச்சுன்னு சொன்னா, எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பா மக்கள் வரதான் செய்வாங்க, பார்ப்பாங்க. தமிழ் ஆடியன்ஸோட ரசனை எந்த அளவுக்கு இன்னும் மேம்படுத்த நினைக்கிறீங்களா? எந்த அளவுக்கு நல்லது ஆரோக்கியமா இருக்கு? இல்ல ஆரோக்கியமா இருக்கு. இப்போ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுங்க. அதுதான் அவங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து இன்ஃபேக்ட் தமிழ், தெலுங்கு, மலையாளம் எல்லாத்தையோட ஒரு பயனியர் இண்டஸ்ட்ரின்றது தமிழ் இண்டஸ்ட்ரி தான். இங்கிருந்து தான் எல்லாம் பிரிஞ்சு போனாங்கன்றதால தமிழர்கள் ரசனை வந்து எப்பவுமே சூப்பரா இன்னைக்கு இல்ல, நம்ம அன்னைக்கே வந்து மூன்றாம் பிறை, உதிரி பூக்கள் அந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் எடுத்த கம்யூனிட்டி தான். ஒவ்வொரு படங்கள்லயும் ஏதாவது ஒரு மறக்க முடியாத தருணம் இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கும், இல்ல டேரக்டர் நமக்காக அந்த டைலாக் டெலிவரி, அவங்களுடைய அனுபவங்கள், அதாவது சுகமான அனுபவங்கள் சொல்லுங்க. இல்ல மறக்க முடியாத தருணமா இருக்கு. இல்ல முத விவசாயம் நடிச்சேன் இல்லையா நூறுசாமியில, அதுல கரும்பு பிடிச்ச அனுபவமே தனி. நம்மலாம் பொங்கல் டைம்ல வந்து கரும்பு வரும்போது வளவளன்னு இருக்கும், அழகா அழகா சாப்பிட்டுருவோம். ரா கரும்பை நீங்க பிடிச்சி பார்க்கணும் கையில, ஒவ்வொரு மக்களும் பிடிச்சி பார்க்கணும். செதில் செதிலா இருக்கும், குத்தும் கையில. ஆக்சுவலா பிடிக்க முடியாது கரும்பை. கரும்பு பிடிச்சி அந்த மக்களோட கையெல்லாம் காய்ச்சி போயிருக்கும். அது முள் குத்துனா கூட அவங்களுக்கு வலி தெரியாதுன்ற அளவுக்கு பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி காய்ச்சி போயிருக்கும். அவங்கள்ட்ட கேட்பேன் வலிக்கலையான்னு கேட்பேன். பழகிச்சு சார் அப்படின்னுவாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கனமா இருந்துச்சு அது கேட்கும்பொழுது. அந்த 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 ஏழ்மை பழகிருச்சு அவங்களுக்கு. அததான் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் நான் நினைச்சேன் சரி ஃபியூச்சர்ல வந்து மிஷின் வந்து இந்த கரும்பெல்லாம் வெட்டிடாதா, இந்த கை குத்தி குத்தி இந்த கையெல்லாம் காய்ச்சி போச்சு அப்படின்னு தான் நினைச்சேன். அந்த அவங்க கூட நான் கரும்பு வெட்டினது, கரும்பு வெட்ட சொல்லி கொடுத்தது, எப்படி வெட்டினாங்க அப்படின்லாம். அது நம்ம சினிமாவில் கரும்பு காடு பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதில் நிறைய கரும்பு காட்டுக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள், கொலைகள், கற்பழிப்புகள்லாம் கூட நடந்திருக்கு. கரும்பு காடு எப்படி இருக்குன்னு உள்ள போய் பார்க்கும்போது உண்மையில பயங்கர டென்ஸா இருக்கு. உள்ள போயிட்டா அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அதுவும் அவ்வளவு முள்குத்தரோட இருக்குன்றதுனால சரி அந்த வாழ்க்கை எனக்கு ஒரு பக்கம் பிடிச்சிருக்கவும் செய்யுது. எளிமையா வந்து சிம்பிளா கிராமத்துல வாழ்ற ஒரு வெள்ளந்தி வாழ்க்கையை பிடிச்சிருக்கவும் செய்யுது. அதே சமயத்துல இந்த அவங்க கையை பிடிச்சி வெட்டினாங்கன்ற விஷயத்தெல்லாம் பார்த்தேன் இல்லையா, அது அவங்க என்ன சம்பளம்னு கேட்டேன். அவங்க வாங்குற கூலி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதெல்லாம் அதை வச்சுட்டு எப்படி ஒருத்தவங்க வாழ முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா கிராம வாழ்க்கையில அதான் சாத்தியம் தான். கடைசியில கிராமத்துல வாழ்ந்தாலும் நகரத்துல வாழ்ந்தாலும் மனசுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்றதுதான் முக்கியம் அப்படின்றதுனால அவங்க கிட்ட ஒரு இன்னசென்ஸ் இருக்கு. அவங்க அதுலயும் பழகி வாழ்றாங்க, குடும்பமா சேர்ந்து இருக்கிறாங்க. மறக்க முடியாத இருந்துச்சு. இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்காரு. இப்ப அவருடைய அரசியல் எப்படின்னு பாருங்க. இல்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. உலகத்துல நீங்க அமெரிக்கா தானே பெரிய வல்லரசு இல்லையா, அங்கேயுமே வந்து பொதுமக்களால நிறைய பிரச்சனை வரதான் செய்யும். சட்ட ஒழுங்கு எந்த இடத்துல எந்த ஊர் வந்து நம்ம வந்து கனிஷ்கரின் பொற்காலம்னு சொல்ல முடியும். எப்பவுமே எல்லா நாடுகள்லயுமே
ஒரு பிரச்சனை ஒரு மனுஷால இருந்துகிட்டே இருக்கும், ஒரு கொலை நடக்கும், ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அது வந்து உலகம் ஃபுல்லாக காமன் தான். ஒரு பாசிட்டிவான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து உடனே உருவாக்கிட முடியாது. மேபி தண்டனைகளை அதிகப்படுத்தினா வாய்ப்புகள் இருக்குது. துபாய் மாதிரி, சிங்கப்பூர் மாதிரி தண்டனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணீங்கன்னா, ஐ திங்க் போக போக நிறைய கேமராஸ் வச்சுட்டு இருக்காங்க நிறைய இடங்கள்ல. டெக்னாலஜி எவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஈஸியாக ஒரு நடந்தால் கூட சிக்னலில் யார் கிராஸ் பண்ணி போயிருக்கா அந்த டைமில், எந்த வண்டி நம்பர் பிளேட் என்ன, ஜிபிஎஸ் எங்கேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வச்சு ஈஸியாக ஓரளவு குற்றங்கள் குறைக்க வாய்ப்புகள் இருக்குது ஃபியூச்சரில். அதுக்கு டெக்னாலஜி கண்டிப்பாக பயன்படும் ஃபியூச்சர். எல்லாருமே பொதுமக்களா இருக்கட்டும், மாணவர்கள் இருக்கட்டும், அவங்க ஒரு விழிப்புணர்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆல்பம் வச்சிருப்பாங்க. நிறைய பேர் லைவ் ஷோஸ் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி அடுத்த எதுவும் என்ன படம் எடுத்துட்டு இருக்கேன். அதான் நூறுசாமின்றது ஒரு விழிப்புணர்வு படம் தானே. இந்த படத்தை பார்க்கும்போது தோராயமா தமிழ்நாட்டில் ஒரு 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 5% பேர் மக்களை பார்த்தா கூட அந்த 5% பேருக்கும் வந்து நூறுசாமின்றது பெரிய விழிப்புணர்வு. 2.5 மணி நேரம் வந்து உங்க தாய் எப்படி ஃபீல் பண்றாங்க, உங்க தங்கச்சி எப்படி ஃபீல் பண்ணுவாங்க ஃபியூச்சர்ல, உங்க பெரியம்மா யார், சித்தி யாரு, பெண்களோட சமுதாயம் என்ன மாதிரி வந்து இன்னைக்கு சமுதாயத்தை எதிர்கொண்டு போயிட்டு இருக்காங்கன்றத ஒரு 2.5 மணி நேரமா ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா, அதே சமயத்துல கமர்ஷியலாகவும் எடுத்திருக்கோன்றதுனால இப்போதைக்கு என்னோட தொழில் சார்ந்துதான் அதை பண்ண முடியுது. அதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு எத்திக்கலி ஸ்ட்ராங்கான படத்தை எடுத்துட்டு இருக்கேன். அதுல நீங்க சொன்ன மாதிரி வந்து நூறுசாமி வந்து விழிப்புணர்வு படமா எடுத்துருக்கேன். சார் இப்போ வந்து இந்த நீட் எக்ஸாம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்துருக்காங்க. இப்போ ரீசெண்ட் வாழ்க்கை 8 பேர் இறந்துருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இழப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த பேரண்ட்ஸ் ஒரு பெயினான ஒரு விஷயம். இந்த நீட் எக்ஸாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல வந்து அந்த பரீட்சையில தோத்த உடனே வாழ்க்கையிலே தோத்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க இல்லையா, அது அந்த அந்த மாதிரி மனப்போக்குவத்தை வந்து பசங்க கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கொடுக்காதீங்க. எல்லாருமே படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு பரீட்சையில மார்க் கம்மியானா ஃபெயில் ஃபெயில்னு அவங்கள வந்து குற்றவாளிகள் ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையில தோந்தவங்களா நீங்க சித்திரப்படுத்துறதுனாலையும் சித்தரிக்கிறதுனாலையும் நீங்க அவங்க மனசுல வந்து படிப்பு தான் இல்லான்ற ஒரு தப்பான ஒரு விஷயத்த புகுத்துறதுனால தான். படிப்புன்றது படிப்பு, அறிவுன்றது வேற. படிப்பு வேற, அறிவு வேற. படிப்பை வச்சு நீங்க விஜய் ஆண்டனியை பாத்தீங்கன்னா விஜய் ஆண்டனி 0. அறிவுன்னு நான் சொல்ல வரல அதுக்குன்னு. நீங்க வந்து எப்போ வேணாலும் எதை வச்சு வாழ்க்கைக்கு சாப்பிட்றதுக்கும் பொருள் சேர்க்கறதுக்கும் எது பயன்படுதோ அதுதான் உங்களுக்கு அறிவு. இப்போ நீங்க வந்து கரும்பு காட்டுக்குள்ள நீங்க என்ன கத்துக்கணும்னு சொன்னா கரும்பு விட்டுறது தான் கத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு கூலி கொடுக்குதுன்றதுனால உங்களுக்கு சமுதாயத்துல நீங்க வாழ்றதுக்கு தேவையான விஷயத்த நீங்க வந்து அதுதான் அறிவுன்னு நினைச்சுக்கங்க. ஒருவேளை நீட்ல தோந்தாலோ இல்லை +2 தோந்தாலோ இல்லைன்னா காலேஜில் தோந்தாலோ நீங்க வந்து தோல்வியை எடுத்துக்காதீங்க. அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரலன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ வாழ்க்கையில வாழ தகுதியான விஷயம் வந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வாழ பழகிறது தான் அப்படின்றதால இந்த படிப்புன்னு இல்லை, நீட்டுன்னு இல்லை, எந்த டிகிரிலையும் ஃபெயில் ஆகிறவங்களும் வந்து தோல்வின்னு நினைச்சு தற்கொலை பண்றதெல்லாம் வந்து நான் அவங்கள பார்த்து வேணான்னு அன்பா கேட்டுக்கிறேன். சினிமாவா இருக்கட்டும், அரசியலா இருக்கட்டும், மதுரையை சார்ந்து இருக்கக்கூடிய படங்கள், மதுரையை சார்ந்து இருக்கக்கூடிய களம் தான் வந்து வரக்கூடிய நாட்கள்ல மதுரையை சார்ந்த கதைகள், குறிப்பா மாடுபிடி வீரர், அந்த ஜல்லிக்கட்டு, இதை சார்ந்து வாய்ப்புகள் வந்தா நடிக்கலாம்னு இருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து எடுக்கலாம்ன்ற எண்ணம் கண்டிப்பா. இப்போ இன்னும் 2 நாள்ல வந்து நான் ஷூட் பண்றேன் மதுரையை சார்ந்து. ஐ திங்க் மதுரையில் 30 நாள் தங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ அதனால அது என்னன்னு சொன்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடைச்சிரும். மதுரையில இருந்து ஷூட் பண்ண போறேன். சிச்சுவேஷன் பெர்மிட் பண்ணிச்சுன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து பண்ணலாம். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல உங்கள்கிட்ட எதிர்பார்க்க, நானும் மதுரைக்காரன் தான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா. காரைக்குடி மதுரை பக்கத்துல தான் இருக்கு. இப்பதான் சக்தி திருமகன் வந்துட்டு போனேன் ஆக்சுவலா. 2-3 தடவை வந்திருக்கிறேன். கான்செப்ட் பண்ணிட்டு போனேன். மதுரை சித்திரை திருவிழா, ஜல்லிக்கட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு மதுரையை பேஸ் பண்ணி உங்களுக்கு வருங்காலங்கள்ல ஏதாவது இப்போ இந்த படத்துலயே இருக்கு ஆக்சுவலா. நீங்க பார்க்கலாம். இப்போ நடிகரா மந்திரமூர்த்தி டைரக்ஷன்ல ஒரு படம் ஷூட் போக போகுது. அதுக்காக தான் வந்து உங்க ஃபேன்ஸுக்காக நடிகரா உங்க பார்த்த நாங்க இன்னும் உங்களுடைய பாடல்கள் அந்த ராப் சாங் வந்து வரிசையா இன்னும் நீங்க காதல உரிச்சிட்டு இருக்கு. ஒரு பாடல் உங்கள்கிட்ட உங்க வாயில இருந்து கேட்கலாம். என்ன பாட்டு பாடலாம்? நீங்க சொல்லுங்க. பாடல் அது சரி, ஓகே. ஏன் உச்சி மண்டையில சுருங்குது, நீ ஆடுறீங்களா? ஒன்ன நான் பாக்கல கிருங்குது, கிட்ட நீ வந்தாலே டர்ருங்குது. அதை விட இப்ப நூறுசாமி ப்ரொமோஷன் வந்ததுனால அந்த பாட்டு பாடிக்கிறேன். நூறுசாமி பார்க்கணும், அதுக்காக தான் பாடுறேன். ஓகேவா? 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் ஆகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. இல்ல
இல்லை ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் அவர் கூட நட்பின் ரீதியாக தான் பார்க்க போனேன். ஜென்ரலாக ஃப்ரீயாக பேசிக்கிட்டு இருந்தேன். பொலிட்டிக்கலாக எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல. சும்மா ஃப்ரெண்ட்லி பேசி சென்டிமெண்ட் சிஸ்டர்ஸ் கூட அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது. அது கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா வயலன்ஸான விஷயங்கள் நிறைய இருக்குது. லோகேஷ் படமாகட்டும், இல்லை மாற்றி படமாகட்டும், ரத்தம் திரி அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல ஒரு பசங்களுக்கான ஒரு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு இல்லை இது வந்து அது தேவைதானா? அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் தேவைதானா அப்படின்னு இல்லை படம்ன்றத படமாக பார்த்துட்டிங்கன்னா பெட்டர் ஆக்சுவலாக. வயலன்ஸு ரொம்ப நாளாக எம்ஜிஆர் சார்லேருந்து வந்து கையில் கத்தி வச்சு சண்டை போட்டிருக்காரு. அப்போ நீங்கள் சிலம்பு சுத்துறன்னு அழகாக சொல்லிட்டீங்க. அப்புறம் வந்து வால் சண்டை போட்டிருக்காரு. நிறைய நடந்திருக்கு இல்லையா? மன்னராட்சி கால பழைய படங்கள்லேருந்து நிறைய போயிட்டு தான் இருக்குன்றதால நீங்கள் வந்து வயலன்ஸ் இப்போ இருக்குன்னு நினைக்க வேணாம். அது இருக்கிறத வந்து படம் போட்டு காட்டுறாங்க. அதவே வந்து செல்லிங் பாயிண்ட்டாக யூஸ் பண்ணி பண்ணுறதை வேணால் தவிர்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அப்புறம் நீங்கள் விஷ் கேட்டிங்க இல்லையா வாழ்க்கையிடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு மாதம் பதவி எடுத்து நிறைய புது புது முயற்சிகளை மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசும் விஜய் சாருக்கும் இந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மதுரை மக்கள் பிச்சைக்காரன் 3 வரப்போகுது. கோடியில் ஒருவன் 2 வருமானு தெரியல ஆக்சுவலாக சொல்கிறேன். கோடியில் ஒருவன் 2 தான் இப்போ நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலாக ஆட்சி. வருமானு தெரியல. நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. எல்லாருமே அந்த மதுரைக்காரன் தாண்டா மதுரை அப்படின்றது ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணுறாங்க. ஃபேன்ஸுக்காக மதுரை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போறீங்க. மதுரை மக்கள் எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க? மதுரையிலே இருந்து நான் ஷூட் பண்ணக்கூடிய ஒரு படம் ஒன்று ஷூட்டிங் போகுது கூடிய சீக்கிரம். நம்ம அயோத்தி டைரக்டர் மந்திரமூர்த்தியோட படம். அயோத்தியும் கூட எனக்கு தெரிஞ்சு மதுரையில் தான் ஷூட் பண்ணியிருக்காரு அப்படின்றதுனால இந்த படம் வந்து ஒரு முக்கியமான படம் தமிழ் சினிமாவில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட அதான் உங்களுக்காக இருக்க படம் தான், உங்கள் ஊரில் தங்குற படம் தான்றதால இந்த படத்தை நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் எங்கள் ஊரில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு 2-3 தடவை மதுரை வந்து மதுரையோட ஃபுட் எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க. ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்? இல்லை எல்லா ஃபுட்டுமே நல்லா இருக்கு. நம்ம ரோட் சைடு ஃபுட்லேருந்து ஆரம்பிச்சு ஹோட்டல் ஃபுட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டேஸ்ட் இருக்கு. தேனியில் கூட தங்கியிருந்தேன் ஒரு கூடியில் படம் ஷூட்டிங் வரும்போது. ஒரு 4 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பட்டாணியில் அவ்வளோ டேஸ்ட் இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது அந்த மிக்சர்லாம். மிக்ஸ் பண்ணுற விதம் சொல்கிறேன். ஒரு மதுரை வந்து சாப்பாட்டுக்கு ஃபேமஸ். அண்ட் நான் தான் சாப்பிட முடியாத சூழலில் இருக்கிறேன் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த படத்தில் நான் வந்து ஒரு 25 கிலோ ஒரே மாதத்தை குறைக்கணும். அப்போ வந்து 3 வேளையும் ஆல்மோஸ்ட் பட்டினி இருந்தால் தான் அவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்சஸ் கிடைக்கும். மதுரைக்கு வந்திருக்கேன் இல்லையா, இங்கேருந்து மதுரையை விட்டு போகும்பொழுது நான் 25 கிலோ குறைஞ்சி போகிறேன். மதுரைக்கு வந்து குண்டாய் தான் போவாங்க எல்லாருமே சாப்பிட்டு. உள்டாவாக நடக்குது. என்னோட கதைக்கு தேவைப்படுதுன்றதுனால நான் அந்த ஒரு விஷயத்த பண்ணுறேன். மற்றபடி மதுரை சாப்பாடு பக்கத்தில் சாப்பிடுவாங்க, நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறேன். ஊருக்கு போய் சார் என்ன ஏன்னா ஒரு இப்போ புஷ்பா படத்தோட வந்து அதிகமான புஷ்பா படத்தோடைய ஓப்பனிங் அன்னைக்கு வந்துட்டு அந்த புஷ்பா படத்தோட ஓப்பனிங் அன்னைக்கு வந்து பெரிய ரசிகர் கூட்டத்தில் வந்து ஒரு பொண்ணு இறந்து. ஆமாம் ஆமாம். அதுல வந்து அவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு வெளியே வந்தாரு. இப்போ மறுபடியும் அவர் வந்து திருப்பி நீதிமன்றத்துக்கு கொடுக்குறாங்க. திருப்பி விசாரணை வர ஒரு ஸ்டாரா இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஒன்று வருது. இல்லை நீங்கள் ப்ரெஷர் ஆகாதீங்க. ஏன்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? கூப்பிட்டு விட்டுருக்காங்க. அது ஒரு சின்ன ஜென்ரல் என்கொயரியாக தான் இருக்கும். எப்போ போயிருந்தீங்க, அது ஃபார்மாலிட்டி இருக்குல்ல. கவர்மெண்ட்டுன்னு சொன்னாலே ஒரு பலாயிரம் கோடிக்கணக்கான மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம். அவங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இவங்க வந்து பெரியவங்க, இவங்க சின்னவங்கன்னு நம்ம பார்க்க முடியாது. ஒரு ஃபார்மாலிட்டி கூட்டம் வச்சுருப்பாங்க. அவங்க உள்ள ஆக்சுவல் நியூஸ் என்னன்னு தெரியாதனால நம்ம பேனிக் ஆக வேண்டாம். தேங்க்யூ. லாஸ்ட் டைம் சேர்ந்து செலிப்ரேட் எடுத்துக்க தாராளம்.